இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். லூக்கா 1 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் மூலமாக உங்களோட பேசுகிறார். இன்றைக்கு இந்த மாதத்தின் இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூடாத காரியங்கள் ஏதாவது இருக்குமானால், ஆண்டவரால் முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த காரியம் என்னால் முடியாது, இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று ஏக்கத்தோட நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு அந்த காரியத்தை குறித்து நீங்க யோசிக்கலாம், வேதனைப்படலாம், கஷ்டப்படலாம், பாரத்தோட இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் நன்மைகளை பார்க்க முடியாது. ஏனென்றால், நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செழிப்பான ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றால் நீ ஜெபிக்க வேண்டும். நாம் 3 வேளை உண்ணுகிறோம், சாப்பிடுகிறோம். 3 வேளை நாம் ஜெபிக்கிறோமா? ஜெபித்து பாருங்க. உங்களுடைய எல்லா காரியங்களை ஓரமாக வைத்து விட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மாதத்துக்குரிய எல்லா தேவையும் பரலோகத்திலிருந்து எனக்கு இறங்கி வர வேண்டும் ஆண்டவரே. என் திருமண வாழ்க்கைக்கு நான் ஜெபிக்கிறேன். என் திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் 3 வேளை ஜெபித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது ஒன்றே ஒன்று மாத்திரம் தேவ சமூகத்தில் வையுங்கள். ஆண்டவரே, நான் நன்மைக்காக அற்புதத்துக்காக போய் நிக்காதீங்க. சாலமோனை போல நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வேதத்தை தியானியுங்கள். முதலாவது ஜெபியுங்கள். ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் நம் ஃப்ரெண்டு கூட நாம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பேசலாம், நேரம் இருக்கும், நம்மால் முடியும். சீரியல் பார்க்க நம்மளால் முடியும். எல்லா காரியங்கள் செய்தாலும் கூட நமக்கு சோர்வு வராது. ஆனா நீ வேதத்தை வாசிங்க, உங்களுக்கு தூக்கம் வரும். ஜெபிக்க முடியாது. பிசாசுக்கு தெரியும், நீ ஜெபம் பண்ணினால் உன் பிரச்சனை மாறும், நீ விடுதலையை பெற்றுக்கொள்ளுவாய் என்று யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில் ஜெபம் மாத்திரம் பண்ண முடியாது. அந்த ஜெபத்தை நீங்கள் அதை எதிர்த்து நிற்கும் போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். பிசாசு பிடியில இருக்கிறவர்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கும் போது பிசாசு உங்களை விட்டு ஓடுவான். ஆண்டவருடைய வல்லமையை காட்டிலும் பிசாசு பெரிய காரியம் அல்ல. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது அற்புதத்தை எடுக்க முடியும். திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். வியாதியோட, பிரச்சனையோட, போராட்டத்தோட, மரண படுக்கையோட வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டோடைய வாக்குத்தத்தமாக உங்களுக்கு முன்பாக கடந்து வருகிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த காரியமாய் இருந்தாலும் ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. விசுவாசியுங்கள்.
உங்கள் சூழ்நிலை மாறும். திருமண தேவைகள் சந்திக்கப்படும். திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிற காரியம், வனாந்தரம் செழிப்பாக மாறும். உன் வனாந்தர வாழ்க்கை செழிப்பாக மாறும். உன் கண்ணீரின் பாதை மாறும். உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். உன் கண்ணீரை யாவையும் ஆண்டவர் துடைப்பார். நிச்சயமாக உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலை மாறும், உன் கண்ணீர்கள் மாறும், உன் வேதனை மாறும், உன் போராட்டம் மாறும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த போராட்டம், யாருமே எனக்கு இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் உங்களை தாங்க முடியும், உங்களை தப்புவிக்க முடியும். ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். பிரியமானவர்களே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே, என் ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்கள் நிந்தனைகள், அவமானங்களை கர்த்தர் மாற்றுவார். அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், சூழ்நிலைகளும் ஆண்டவர் மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லப்பா. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை முறியடித்து போடுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா வேதனையை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, ஒரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமா இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் விலக்கி பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கர்த்தர் ஆண்டவரே, நீங்க அவங்க நடுவில் இறங்கி அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க. பலவீனங்கள் மாறட்டும், எல்லா நிந்தனைகள் மாறட்டும், பிரிந்து இருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைய கொடுங்கப்பா. ஆண்டவரே, கேன்சர் பிரச்சனைகள் மாறட்டும். ஏசப்பா, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற சிறுநீரக பிரச்சனைகள் மாறட்டும், இதய பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால உடல்ல இருக்கிற ஆண்டவரே அப்பா, முழுமையாக வழியில இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக, அதிசயத்தின் கரம் நீட்டப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தலைவலி பிரச்சனை மாறட்டும் ராஜா. எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மலமாக்குவீராக ராஜா. ஆண்டவரே, சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. மரண படுக்கையை மாற்றி போடுவீராக ராஜா. இந்த நாள்ல பண தேவைகளை சந்திங்க. வர வேண்டிய பணங்கள் வரட்டும். வீடுகள் கட்டப்படுவதாக. வீடு கட்ட பண தேவைகள் சந்திப்பீராக ராஜா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மகிமைப்படுவதாக. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களும் வேலி அடைங்கப்பா. எல்லா ஆண்டவரே பிரச்சனைக்கு நீங்க விலக்கி, வியாதிகளுக்கு விலக்கி நீங்க குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுவீராக, வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.